அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இன்னைக்கு நாம பழைய சோறு பச்சை மிளகா, பழைய சோற்றில் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில் ஒரு 7 மணி அளவில் பழைய சோறு எடுத்துக்கணுங்க. தயிர் 1 கப்பு சேர்த்துக்கணும். தேவையானது உப்பு சேர்த்துக்கணுங்க. தண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா கரைங்க. நம்ம இப்போ கிராமத்தில் தயிர் இல்லாமல் வீடே கிடையாது. தினமும் காலையில் ஒரு 7 மணி அளவில் 2 டம்ளர் இப்படி நாம் கரைச்சி குடித்தோம்னா உடம்பு குளிர்ச்சி பெறும், சூட்டை தணிக்கும், சுறுசுறுப்பு உண்டாக்குங்க. தேவையானது சின்ன வெங்காயம் சாப்பிட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் சாப்பிட்டுக்கலாங்க. ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய் கிராமத்தில் நாம் எல்லா வீடுகள்லையுமே போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நல்லா பசி எடுக்கும். நாம் சாப்பாடு குக்கரில் வைக்கிறோம், அதனால் சாப்பாடு கெடாமல் இருக்குது, நாங்கள் காலையில் அதையே சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி வைக்கவே கூடாது. சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சுன்னா 2 லிட்டரு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. காலையில் இந்த மாதிரி பழைய சோறு நாம் கரைச்சி குடித்தோம்னா வெய்ய காலங்களில் உடம்பு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குங்க. நம்ம குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே காலையில் குடிக்கலாம். நம்ம மிச்சம் ஆயிடுச்சுன்னா அந்த சாப்பாடு நம்ம செல்ல பிராணிகளுக்கு போட்டு விடுகிறோம், அவர்களும் சாப்பிடட்டும். இந்த மாதிரி நம்ம கரைச்சி குடித்தோம்னா ரொம்ப நல்லது. நம்ம பெண்கள் 10 மணி ஆயிடுது சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரி கரைச்சி குடிச்சிட்டா நம்ம 10 மணிக்கும் சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் கட்டாயம் தினசரி பழைய சோறும் மோரும் குடிங்க. அல்சர் இருக்கிறவங்க மோர் குடிக்கிறது நல்லது. நாமெல்லாம் தயிர் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி குடித்தா ரொம்ப நல்லதுங்க. தினசரி நீங்கள் குடிங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நன்றிங்க.